الحمد لله الذي لا إله غيره ولا يخشى إلا غيره، والصلاة والسلام على من بعث بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: لا تطروني كما أطرت النصارى ابن مريم فإنما أنا عبده فقولوا أنا عبده ورسوله. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்கே உரித்தாகட்டும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் இவ்வுலகத்துக்கு ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்ட உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்தஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை எடுத்து நடந்த உத்தம சஹாபா தோழர்கள் மீதும், கியாமம் பரியந்தம் வாழும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு நம்முடைய ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி நம்மை பணித்திருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், என்னென்ன விடயங்களை விட்டெல்லாம் தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கி இருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்று முழுதாக விலகி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு எமக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கை தந்து உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த குறுகிய கால சொற்பகால வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்றால், மௌத்துக்கு பின்னால் உள்ள கபரு, மஹ்ஷர், மீசான், சிராத் போன்ற எல்லா கட்டங்களிலும் வெற்றி பெறுவதற்காக வேண்டி வாழ்க்கையை தயாரிப்பு செய்வதுதான். யார் உலகத்தினுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கட்டளை கடிபணிந்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான முபாரக்கான வாழ்க்கையை எடுத்து நடப்பார்களோ அவர்கள் ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவார்கள். அதற்கு மாற்றமாக தந்த வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் ஈருலக வாழ்க்கையிலும் தோல்வி அடைவார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்து அருள்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சென்ற மாதம் ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே நாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களை பற்றி, அவர்களுடைய பிறப்பு இறப்பு இது போன்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் கேட்டோம் சகோதரர்களே, பெரியோர்களே. ஆனாலும் ரபீஉல் ஆஹிர் மாதம் பிறந்திருக்கிறது. ரபீஉல் மாதமாக இருந்தாலும், ரபீஉல் ஆஹிருடைய மாதமாக இருந்தாலும் சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடன் முஹப்பத் வைக்கக்கூடிய விடயங்களை பற்றி சொல்வதில் சகோதரர்களே அதுல எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. ஏனென்றால் சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் அனைவரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான முஹப்பத் வைப்பது வாஜிபாக இருக்கிறது. நம் அனைவரும் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடன் முஹப்பத் வைக்காமல், நபி அவர்களை அன்பு வைக்காமல் சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய அமால்கள் கபூலாக மாட்டாது. நம்முடைய இஸ்லாம்
இஸ்லாத்தை பற்றிய சந்தேகம் என்பதாக நம்முடைய இஸ்லாமே ஒரு சந்தேகமாக மாறிவிடும் சகோதரர்களே. ஆகையால் நாம் அனைவரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நேசிக்க வேண்டுமோ அவ்வாறு நேசிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அன்பானவர்களே, கனவான்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்ட பொழுது சகோதரர்களே, அல்லாஹ் பலவிதமான முஅஜிசாத்துகளை கொடுத்து அனுப்பினான். பல வித்தியாசமான சிறப்பம்சங்களை எல்லாம் நபி அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான். சிலர் பொறாமையினால சகோதரர்களே, யகூதிகள், நசாராக்கள், இது போன்ற முஷ்ரிக்குகள், இது போன்ற சகோதரர்களே மக்கள் என்ன செய்தார்கள்? நபியர்களுடன் பொறாமையில் நபி அவர்களை தாழ்வாக பேசினார்கள். நபியர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் நபியவர்களை அறிந்திருந்தார்கள். யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும், தனது அன்பு குழந்தைகளை விளங்கி இருப்பது போல நபியை விளங்கி இருந்தார்கள். ஆனாலும் நபியவர்களுடன் எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவ்வாறு நடக்கவில்லை. சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதை மறுத்து பேசினார்கள். நபி அவர்கள் இறுதி நபி அல்ல, இன்னும் சிலர் நபியாக வருவார்கள் என்று ஒரு சிலர் நபியாக வாதிட்டார்கள். அவர்களை மக்கள் நபி என்று ஏற்றுக்கொண்டு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மாத்திரம் நபி அல்ல, இன்னும் பலருக்கு நபியாக வரலாம் என்று வாதிட்டார்கள். வாதிட்டவர்களை பின்பற்றி ஒரு கூட்டம் சென்று விட்டார்கள். அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இது போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி அல்ல, இன்னமும் நபிமார்கள் வரலாம். இதற்கு பின்னாலும் பலர் நபியாக வருவார்கள். நபியவர்களை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹாத்தமுன் நபியீன், இறுதி நபி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த இறுதி நபித்துவத்தை மறுத்து எத்தனையோ மக்கள் கூட்டங்கள் பிரிந்து அவர்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிவிட்டார்கள். அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபியவர்களுடைய காலத்திலே நபியவர்களுக்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்தார்கள். நபியருடன் அன்பு வைப்பதற்கு பதிலாக நபியவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள். நபியவர்களுக்கு இட்டுக்கட்டினார்கள். நபியவர்களுடைய குடும்பத்தின் மீது இட்டுக்கட்டினார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, சலாம் சொல்வதற்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும் என்றார்கள். அஸ்ஸாமு அலைக்கும் என்றால் உங்கள் மீது மௌத் உண்டாகட்டும் என்று நபியவர்களுடைய முகத்துக்கே சொன்னார்கள். அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இவ்வாறு நபியவருடைய காலத்திலேயும் கூட நபியவர்களுக்கு பின்னால் உள்ள காலத்திலேயும் சிலர் முஸ்லிம்கள் போன்று நடித்துக் கொண்டு நாம் நபியவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் முஸ்லிம்கள் தான் என்று வாதிட்டவர்களும் இவ்வாறான பிழையான கருத்திலே மாற்றிக்கொண்டு அவர்களும் அந்த கருத்துக்கு உடன்பட்டு சகோதரர்களை இஸ்லாத்தை விட்டே தூரமாகிவிட்டார்கள். அது ஒரு தனிப்பாடமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு கூட்டம் நபியவர்களை அன்பு வைக்க வேண்டும் என்பதிலே சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு அன்பு வைக்கணுமோ அவ்வாறு அன்பு வைக்காமல், இந்த அளவு நபியவர்களுடன் நேசம் வைக்கணுமோ அந்த அளவு அன்பு வைக்காமல், அதைவிட ஒரு படித்தரம் கூட்டி ஒரு படித்தரம் மேலே போய் நபியவர்களை அன்பு வைக்க ஆரம்பித்தார்கள். அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் அவர்களும் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிவிட்டார்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறெல்லாம் நேசிப்பதற்கான காரணம் என்னது? மக்கள் அல்லாஹ் நபியவர்களுக்கு முஅஜிசாத்துகளை கொடுத்தான். நபியவர்களுக்கு வஹியை அல்லாஹ் அனுப்பினான். வஹியின் மூலமா சில விஷயங்களை அறிவித்தான். நபியவர்கள் பின்னால நடக்க போற விடயங்களை எல்லாம் சொன்னார்கள். கைபான, அதாவது பின்னால வரக்கூடிய ஃபித்னாக்களை பற்றி எல்லாம் சொன்னார்கள். இவ்வாறு இவ்வாறு நடக்கும் என்று சொன்னார்கள். ஒருவர் வெளியே இருந்து உள்ளே வரும்போது இன்னார் இன்ன நோக்கத்தில் தான் வருகிறார் என்று சொன்னார். ஒருவர் வந்து கேள்வி கேட்கும் பொழுது உங்களுடைய கேள்வி தெரியும், நான் பதில் சொல்லட்டுமா என்று சொன்னார்கள். இவ்வாறான பல அற்புதமான விஷயங்கள் நடைபெற்றது. நபி அவர்களுக்கு இந்த அற்புதமான விஷயங்கள் நடைபெற்றதை வைத்து சிலர் என்ன செய்தார்கள்? நபி அவர்களுக்கு கைபான இல்மு இருக்கின்றது, நபி அவர்களுக்கு மறைமுகமான விடயமெல்லாம் தெரியும் என்பதாக வாதிட்டார்கள். நபி அவர்கள் சர்வ சக்தி உடையவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தரத்திலே வைத்தார்கள். நபி அவர்கள் ஒரு மனிதன் அல்ல என்ற அளவுக்கு அவர்கள் எல்லை கடந்து நபி அவர்கள் ஒரு நூர் பிரகாசம் என்று சொல்லிவிட்டார்கள்.
சொல்லிவிட்டார்கள். நபியவர்கள் மௌத்தாகவே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒளி, அவர்கள் ஒரு நூர், அவர்கள் மரணிக்க மாட்டார்கள். எப்போது அவர்களை பற்றி பேசப்படுமோ அப்போதெல்லாம் அவர்கள் முன்னாலே வருகிறார்கள், போகிறார்கள் என்பதாக எல்லாம் மக்கள் எல்லை கடக்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய ஷரியாவுடைய கோட்பாடு சொல்கிறது, இந்த மாதிரியான பாத்திலான எண்ணங்களின் மூலமாக அவர்களும் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிவிட்டார்கள். அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்தார்கள். அபூதாவுதிலே வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதர் வந்தாரு, ஒரு தூது கோஷ்டியாக பனு ஆமிர் பின் ஸஅஸா என்ற கோத்திரத்தில் இருந்து ஒரு தூதுவர் வந்தாரு. நபி அவர்களிடத்திலே வந்து சொன்னாரு, அந்த சய்யிதுனா. அந்த தூது கோஷ்டி வந்து சொன்னார்கள், நீங்க தான் எங்களுடைய தலைவர் என்பதாக சொன்னார்கள். நீங்க சய்யித் என்பதாக, சய்யித் என்பதை அல்லாஹ்வுடைய கருத்திலே வெற்றி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்-சய்யிது அல்லாஹ், சய்யித் என்பவன் அல்லாஹ் தான், நான் சய்யித் அல்ல என்பதாக நபி அவங்க சொன்னதும் அவர்கள் சொன்னார்கள், அந்த அஃதலுனா வ அஸமுனா, நீங்க எங்கள்ல சிறந்தவர்கள், எங்கள்ல மிக மகத்தானவர்கள் என்பதாக சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூலு பிகௌலிக்கும் அவ் பஅத கௌலிக்கும், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்து சொல்லுங்கள். வலா யஸ்தஜ்ரியன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை தவறான வார்த்தைகளின் பக்கம் கொண்டு போய் விடாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சரியாக பேசுங்கள், எனக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, கனவான்களே, இதே மாதிரி அபூதாவுதிலே வரக்கூடிய ரிவாயத், ஒரு காட்டரபி மனிதர் வந்தாரு. அவர் காட்டரபி மனிதர், அவருக்கு எவ்வாறு நபியர்களை கண்ணியப்படுத்தணும் என்று தெரியாது. அவர் வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், ஜஹதத்தில் அன்ஃபுஸ், எத்தனையோ மனிதர்கள் மரணித்து விட்டார்கள் மழையின்மையின் காரணமாக. மழை இல்லை, தண்ணி இல்லையா, தண்ணி இல்லாமல் மரணித்து விட்டார்கள். இதே மாதிரி வதாத்தில் ஐயால், எத்தனையோ குடும்பங்களே நாசமாகி விட்டார்கள். வனஹகத்தில் அம்வால், பணங்கள் எல்லாம், மக்களுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் வீணாகிவிட்டது. வஹலகத்தில் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் செத்து போய்விட்டது. யா ரசூலல்லாஹ், ஃபஸ்தஸ்கிலனா, எங்களுக்காக மழை தேடி துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னா நஸ்தஷ்ஃபஉ பிக அலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நாம் அல்லாஹ்விடத்திலே உங்களை வசீலாவாக வைத்து, உங்களை ஒரு வசீலாவாக வைத்து கேட்கிறோம், நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வார்த்தையை சொன்னார், வனஸ்தஷ்ஃபிஉ பில்லாஹி அலைக், யா ரசூலல்லாஹ், நாம் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக அல்லாஹ்வை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நாம் சிபாரிசு செய்கிறோம் என்றார்கள். அல்லாஹ் நபி அவர்களுக்காக சிபாரிசு செய்ய வேண்டும், நபி அவர்களுக்கு வசீலாவாக அல்லாஹ்வை வைக்கிறோம் என்று சொன்னபோது நபி அவர்களுக்கு ஆத்திரம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைஹக் அதத்ரி மா தகுல், நீ என்ன சொல்கிறாய் என்று உனக்கு தெரியுமா, கவனமா பார்த்து பேசு என்று சொல்லிவிட்டு, சப்பஹ ரசூலுல்லாஹ் மா ஸால யுஸப்பிஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொல்லி சொல்லி அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்துவிட்டு சொன்னார்கள் அதுக்கு பின்னால, வைஹக் இன்னஹு லா யுஸ்தஷ்ஃபஉ பில்லாஹி அலா அஹதி மின் ஹல்கி, யார் மீதும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை எவர் மீதும் எவருக்காகவும் அல்லாஹ்வை வசீலாவாக வைத்து உதவி தேட முடியாது. அல்லாஹ் தான் உதவி செய்யக்கூடியவன், அவனிடத்தில் தான் நாம் கேட்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள். புகாரில வரக்கூடிய ரிவாயத், நபி அவங்க சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, லா துத்ரூனி கமா துரத்தின் நஸாரா இப்னு மரியம், நஸாராக்கள், அந்த நஸாராக்கள் அவர்கள் இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அல்லாஹ்வுடன் சமப்படுத்தினார்கள். இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, அல்லாஹ் மூவரில்
ஒருவர் என்று சொன்னார்கள். அது மாதிரி எல்லை கடந்து அன்பு வைத்தார்கள். அது மாதிரி நீங்க என்னுடைய விடயத்திலேயும் எல்லை மீறிவிட வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் நபி அவர்கள் சக்ராத்துடைய நேரத்தில் துஆ கேட்டார்கள். புகாரில் வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹும்ம லா தஜ்அல் கபரி வஸனன் யுஅபத். யா அல்லாஹ், என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய ஒரு வணங்கப்படக்கூடிய இடமாக, வணங்கப்படக்கூடிய ஒரு சிலையாக ஆக்கிடாதே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் துஆவும் கேட்டார்கள். இவ்வாறாக ஒரு மிம்பரிலே மக்களை பார்த்து சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா. யஹூதிகள் நஸாராக்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மஸாஜிதா. அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலமாக எடுத்துக் கொண்டார்கள். லா தத்தகிது கபரி வஸனன் யுஅபத். என்னுடைய கபரையும் வஸனன் யுஅபத், வணங்கப்படக்கூடிய ஒரு சிலையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். சகோதரர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய விடயம் நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ். நான் ஜியாரத் செய்வது சுன்னத்து, அதை பேசவில்லை சகோதரர்களே. நபி அவர்களை ஜியாரத் செய்ய வேண்டும், நபி அவர்களுடைய கபரை தரிசிக்க வேண்டும். அங்கே தரிசிக்கிறது சுன்னத்து சகோதரர்களே. சலாத்தை எத்தி வைப்பது சுன்னத்து சகோதரர்களே. பெரியவர்களே, நபி அவர்களுக்கு சலாம் சொல்லுவோம், நபி அவர்களுக்கு ஸலவாத் சொல்லுவோம். நபி அவர்கள் எமக்காக சிபாரிசு செய்வார்கள். நபி அவர்களை நாம் சந்தித்தோம் என்றால் நபி அவர்களுடைய ஷஃபாஅத்தின் மீது வாஜிபாகிவிட்டது. நபி அவர்கள் கபர்களை ஜியாரத் பண்ணுங்க என்று சொன்னார்கள். குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர். கபர்களை ஜியாரத் செய்வதை நான் தடுத்தேன். ஃபஸூருஹா, நீங்க இப்ப அதை ஜியாரத் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஃபஇன்னஹா துஸஹிது ஃபித் துன்யா வ துதக்கிருல் ஆখিরা. கபர்களை ஜியாரத் செய்வதனால துன்யால ஒரு பட்டற்ற வாழ்க்கை வாழ கிடைக்கும். அது மட்டுமல்ல, அதே மாதிரி ஆகிராவுடைய சிந்தனை உங்களுக்கு வரும், மௌத்துடைய சிந்தனை வரும், கபருக்காக தயாரிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். கபர்களை ஜியாரத் செய்யுங்க என்று சொன்னார்கள். ஆனால் வணக்கஸ்தலமாக ஆக்கிக் கொள்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து பேசினார்கள். அன்பிற்குரிய கனவான்களே, ஆகையால நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களே எமது உயிரை விடவும் மேலாக நாம் நபி அவர்களை மதிக்க வேண்டும், நபி அவர்களை முஹப்பத் வைக்க வேண்டும், நபி அவர்களை அன்பு வைக்க வேண்டும். இது எமக்கு வாஜிபு சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், லா யுமினு அஹதுக்கும் உங்களை எவர் முஃமினாக முடியாது ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். நான் அவருக்கு எந்த அளவுக்கு நேசத்துக்குரியவனாக ஆக வேண்டும் என்றால், அவருடைய அன்பு தாய் தந்தையர்களை விட, அவர்களுடைய குழந்தைகளை விட, முழு உலக மக்களை விட, மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள் அனைவரை விடவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது வாஜிப் சகோதரர்களே. நபி அவர்களை அன்பு வைப்பது வாஜிப் சகோதரர்களே. நபி அவர்களை அன்பு வைப்போம், ஆனால் எவ்வாறு அன்பு வைக்க வேண்டுமோ அவ்வாறுதான் அன்பு வைக்க வேண்டும் சகோதரர்களே. பெரியவர்களே, நபி அவர்கள் மேலே சொன்னார்கள், மேலே நான் முதல் சொன்னேன் அந்த ஹதீஸ்ல, ஃபகூலு, நீங்க சொல்லுங்க, அன அப்துல்லாஹி வ ரசூலு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்க, எனக்கு அதை விடவும் மேல ஒரு பதவி கொடுக்க வேணும் என்று சொன்னார்கள். குர்ஆனை பாருங்க சகோதரர்களே, நபி அவர்களை எவ்வளவு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். நபி அவர்களுடைய பெயரை சொன்னானா அல்லாஹ், நபி அவர்களை எவ்வாறு கூப்பிடுகிறான், யா அய்யுஹன் நபியு, அல்லாஹ் ஏன் நபி என்று கூப்பிடுறான். யா அய்யுஹர் ரசூலு பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், ஏ ரசூல் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், அல்லாஹ் அப்படித்தான் கூப்பிடுறான், எங்களுக்கும் சொல்லி தாரான். லா தஜஅலு துஆ ரசூல் பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா, உங்கள் ஒருவர் இன்னொருவரை பெயரை சொல்லி கூப்பிடுவது போல நபி அவர்களை பெயரை சொல்லி கூப்பிட வேண்டாம், கண்ணியமாக கூப்பிடுங்கள், கண்ணியமாக அலையுங்கள் என்பதாக அல்லாஹ் நபி அவர்களை கூப்பிடுவதை பற்றி எங்களை படித்து தருகிறான். அன்பிற்குரிய கனவான்களே, அன்பிற்குரியவர்களே, குர்ஆன்
குர்ஆன் எவ்வளவு பரிசுத்தமானது, குர்ஆன்ல எவ்வளவு சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் சுருக்கி சுருக்கி பேசியிருக்கிறான். ஆனாலும் குர்ஆன்ல சகோதரர்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபி அவர்களுடைய உறுப்புகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறான். நபியினுடைய முகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே உங்களுடைய முகத்தை கஅபாவின் பக்கம் திருப்புங்கள். நபியினுடைய கண்ணை பற்றி சொன்னான். வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பி, நபியே நாயகமே நாங்கள் இதோ அலங்கரித்து வைக்கக்கூடிய இந்த துன்யாவுடைய வஸ்துகளின் பக்கம் ஏறிட்டு நீங்க உங்களுடைய கண்ணால பார்க்க வேண்டாம் என்று நபியினுடைய கண்ணை பற்றி அல்லாஹ் சொன்னான். சகோதரர்களே சகோதரர்களே பல இடங்கள்ல பல மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் உறுப்பை பற்றி சொல்கிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உங்களுடைய நெஞ்சை நாம் விரிவாக்கவில்லையான்னு கேட்கிறான். வவலஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ظهرك, நபியினுடைய முதுகை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வலா தஜஅல் யதக, உங்களுடைய கரம் என்று அல்லாஹ் கரத்தை சொல்கிறான். மக்லூலதன் இலா உனுகிக், உங்களுடைய கழுத்து என்று சொல்லி நபியினுடைய கழுத்தை பற்றி பேசுகிறான். அன்பிற்குரிய கனவான்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா உறுப்பையும் அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு அங்க அவயங்களாக அல்லாஹ் சொல்கிறான். பல மாதிரி அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். ஆனாலும் மிக முக்கியமான கட்டமாகிய குர்ஆன் இறங்குது. நபியவர்களுக்கு குர்ஆன் இறங்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளவு கண்ணியமா சொல்ல வேண்டும். அல்லாஹ் என்ன வார்த்தையை கையாளுகிறான். தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் நபி அவர்கள் மீது அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய அப்தின் மீது அடிமையின் மீது குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த அல்லாஹ் பரிசுத்தமாகி விட்டான். சகோதரே அல்லாஹ் குர்ஆனை இறக்கப்பட்ட மனிதர் அப்து என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், அற்புதமான சம்பவம் தான் மிஅராஜுடைய சம்பவம். இங்கு மக்கால இருந்து பலஸ்தீனை நோக்கி செல்கிறார்கள். அங்கிருந்து 7 வானம் கடந்து அங்கு முன்தஹா, அதாவது சகோதரர்களே சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹ்வை சந்திக்க சென்று வந்தார்கள். அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் எப்படி பேசுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அடிமையை கொண்டு அல்லாஹ் அந்த இஸ்ராவுடைய பயணத்தை மேற்கொள்ள வைத்த அந்த அல்லாஹ் பரிசுத்தமாகி விட்டான். அல்லாஹ் அந்த நபியை பார்த்து அப்து என்று தான் சொல்கிறான். அன்பானவர்களே, நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய ரசூல். அவர்கள் மரணித்தார்கள். அவர்கள் மரணித்ததும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குத்பா ஓதினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவேசத்திலே பேசினார்கள், ஆத்திரத்திலே சொன்னார்கள், நபி அவர்கள் மரணிக்கவில்லை, நபி அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க சென்றது போல நபி அவர்களும் அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தைரியமானவர்கள். அவர்கள் குத்பா ஓதினார்கள். நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதா ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், யார் யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை வணங்குகிறீர்களோ அவர் மரணித்து விட்டார். வமன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத், அவன் மரணிக்காதவன், அவன் என்றுமே உயிர் வாழக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل, அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர். அவருக்கு முன்னால் எத்தனையோ ரசூல்மார்கள் வந்தார்கள், அனைவரும் மரணித்து விட்டார்கள் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். ஆகையால சகோதரர்களே, நபியவர்களை நாம் எவ்வாறு அன்பு வைக்க வேண்டுமோ அவ்வாறு அன்பு வைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இமாம்கள் எவ்வளவு மதித்தார்கள். ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மதீனாவிலே வாழ்ந்து வந்தவர்கள். அவர்கள் மதீனாவில் இருக்கும் காலமெல்லாம் நபியவர்களுடைய உடம்பை சுமந்திருக்கக்கூடிய அந்த பூமியை கண்ணியப்படுத்துவதற்காக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மதீனாவுடைய அந்த எல்லையுள்ளுக்கு ஒரு தடவையாவது வாகனத்தில் ஏறி சஃபர் செய்யல, நடந்தார்கள். ஏன்? நபியவர்கள் கீழே இருக்கிறார்கள், நான் மேலே இருக்க முடியாது, அது கண்ணியம் இல்லை என்று சொன்னார்கள்.
சொன்னார்கள். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் மஸ்ஜிது நபவியில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் படித்துக் கொடுப்பார்கள். ஒரு முறை சகோதரர்களே, அவர்களுடைய முகத்தில் ஒரு வகையான மாற்றம் ஏற்படுது, ஒரு வகையான நிறம் மாறுது, கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் ஹதீஸை படித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, மாணவர்கள் கேட்கிறார்கள், பாடம் முடிந்ததும், இமாம் அவர்களே ரஅய்னா ஃபீ வஜ்ஹிக தகய்யுராத்தின் கஸீரா, உங்களுடைய முகத்தில் ஒரு வகையான மாற்றத்தை நாங்கள் கண்டோமே. வஅன்த ஃபில் மஜ்லிஸ், நீங்க எங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது ஒரு வகையான வித்தியாசம் ஏற்பட்டது. அது என்னது? அவர் சொன்னாரு, இன்ன லதகத்னில் அக்ரபு 13 மர்ரா, எனக்கு ஒரு நட்டுவக்காளி வந்து ஒரு விசஜந்து என்னை 13 தடவை கொத்தி கொத்தி கடித்தது. நான் நபியினுடைய ஹதீஸை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு என்னுடைய நோவுக்காக, என்னுடைய வருத்தத்திற்காக அன்பு நபியினுடைய ஹதீஸை இடையிலே துண்டிக்க முடியாது என்பதனால நான் அந்த வருத்தத்தை தாங்கிக் கொண்டு நபி அவர்களுடைய ஹதீஸை அதை முடியும் வரையில நான் அதை முடியும் வரையில நடாத்தி முடித்தேன் என்பதாக சொன்னார்கள். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ், இவர் எவ்வளவு பெரிய தாபிஈ அவர்களே, மரண படுக்கையில் இருக்கிறார்கள். ஒருவர் ஒரு ஹதீஸை கேட்கிறார்கள், அவரால் எழுந்து நிற்க முடியாது. சொன்னார்கள், அஜ்லிசூனி, என்னை உட்கார வையுங்கள். இல்லை இல்லை, நீங்க சாஞ்சி கொண்டு படுத்துக்கொண்டே நபியினுடைய ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுங்கள். அவர்கள் சொன்னார்கள், நபியினுடைய ஹதீஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்காக வேண்டி நான் குந்து உஸ்அல் அன் கலாமில் ஹபீப் வ அன முல்தஜி, நான் படுத்துக்கொண்டு நான் சாஞ்சி கொண்டு நபியினுடைய ஹதீஸை கேட்பதா, அதற்கு பதில் கொடுப்பதா, அதை காதால கேட்க முடியுமா? நான் அவ்வாறு கேட்க மாட்டேன். நான் அதை அழகான முறையில் உட்கார்ந்து நான் கேட்பேன் என்பதாக சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால அன்புக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நபியினுடைய ஹதீஸை நாங்க அது சரியானதானா, அது பிழையானதா, அது யாரு சொன்னது என்றுமே அதை ஆராய்ச்சி பண்ணாம பேசுறோமே, கேட்கிறோமே. சகோதரர்களே, நபி அவர்களுடைய சஹாபாக்கள் மிக முக்கியமான சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எவ்வளவு ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 வருடம் நபியோடு இருந்தார்கள். 5275 ஹதீஸ் கிட்டத்தட்ட அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அறிவித்திருக்கிறார்கள். அவர்களும் ஹதீஸை கேட்டார்கள், எழுதினார்கள். ஆனால் பயந்தார்கள். ஓஹோ, நான் நபி அவர்களுடைய ஹதீஸை தெரியாமல் கேட்டு விளங்காமல் எழுதி அதே மக்களுக்கு பரத்தினேன் என்றா நபி அவர்கள் மீது பொய்யை நான் சொன்னவன் ஆகிவிடுவேனே. ஆகையால எழுதி வைத்திருந்த அனைத்து ஏட்டுகளையும் பத்த வைத்தார்கள். அன்பிற்குரிய கனவான்களே, எவ்வளவு பேணுதல் காட்டிருக்கிறார்கள். ஹயாத்து சஹாபாவிலே பாடம் ஒன்றே போடுகிறார்கள். யூசுப் ரஹிமஹுல்லாஹ் என்னது, நபியினுடைய ஹதீஸை வாசிக்கும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் நபி அவர்களிடமிருந்து கேட்டார்கள். நபியிடம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்தவர்கள், நபியினுடைய காலத்திலே கண்ணால பார்த்தவர்கள், அவர்கள் கூட ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி அவர்கள் நான் சொன்னதுமாய் சொன்னார்கள். அப்படி இல்லாட்டி இந்த கருத்துப்பட சொன்னார்கள், இது மாதிரி சொன்னார்கள், உறுதியாக இதுதான் சொன்னார்கள் என்று சொல்லவில்லை. இது மாதிரி இந்த கருத்துப்பட நபி அவங்க சொன்னாங்க. எவ்வளவு நபியினுடைய வார்த்தையை மதித்தார்கள், நபியினுடைய வார்த்தையை பாதுகாத்தார்கள். நாம் நபியினுடைய வார்த்தையை, நபியினுடைய வாழ்க்கை எவ்வளவு பாதுகாக்கிறோம் சகோதரர்களே. நாம் நபியை அன்பு வைக்கிறோம் என்று வாதாடுகிறோம். யகூதிகள் கொஞ்சம் பேர் சொன்னார்கள், நாங்களும் நபியை முஹப்பத் வைக்கிறோம் என்று. அல்லாஹ் உடனே ஆயத்திறக்கினான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். அல்லாஹ் ஆயத்திறக்கினான், நீங்கள் நபியை அன்பு வைப்பதாக, அல்லாஹ்வை நேசம் வைப்பதாக இருந்தால் நபியை நீங்கள் முஹப்பத் வையுங்கள், நபியுடன் அன்பு கொள்ளுங்கள். நபியை நீங்கள் நேசம் வைத்தால் தான், முஹப்பத் வைத்தால் தான் அல்லாஹ்வை முஹப்பத் வைத்தவர்களாக கணிக்கப்படுவீர்கள். அதுவரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை முஹப்பத் வைத்தவராக கணிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஆகையால அன்பிற்குரிய கனவான்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தில் எந்த விடயமாக இருந்தாலும் நபி அவர்கள் சொன்ன மாதிரி, நபி அவர்கள் செஞ்சு காட்டின மாதிரி தான் செய்வோம். அதற்கு மாற்றமாக எந்த ஒரு வாழ்க்கையும் எடுக்க மாட்டோம். உறுதி எடுங்க சகோதரர்களே. குர்ஆன் எங்களை சொல்லுது, ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா
யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், உங்களுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளின் போது நபி அவர்களை ஹாக்கிமாக்குங்கள், நபியினுடைய வார்த்தையை தீர்ப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள், நபியினுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்மாதிரி எடுத்துக் கொள்ளுங்கள். அதுவரைக்கும் நீங்க முஃமினாக மாட்டீர்கள், அதுவரைக்கும் ஈமான்தாரியாக மாட்டீர்கள். ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். நபியினுடைய வாழ்க்கைக்கு மாற்றம் செய்கிறீர்களா, நபியினுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்கிறீர்களா, நபியினுடைய முன்மாதிரியான வாழ்க்கைக்கு மாற்றமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்களா, நீங்க ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க, எச்சரிக்கையா நடந்துகோங்க. என்னண்டா அன்துஸீபஹும் ஃபித்னா, உலகத்திலே சோதிக்கப்படுவீர்கள், உலகத்திலே சோதனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் நோய் நும்பலங்களும் வந்துவிடும். அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அல்லது நோவினை தரக்கூடிய வேதனை உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலு எச்சரிக்கிறார். சஹாபாக்களுடைய காலத்திலே எத்தனையோ பேருடைய சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியினுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்தார்கள், உலகத்திலே சோதிக்கப்பட்டார்கள், நபியினுடைய வாழ்க்கையை விட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். ஆகையால சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து நடப்போம். நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதும் முஹப்பத்துடைய அடையாளங்களில் ஒன்று சகோதரர்களே. ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் துஆ கேட்கும் பொழுது எவ்வளவுக்கு உங்கள் மீது ஸலவாத் சொல்ல விரும்பின அளவு சொல்லுங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், சொல்லுங்களே, நான் நாளில் ஒன்று சொல்லட்டுமா? பரவாயில்லை, மாஷித்த, நீங்க விரும்பினா அப்படி செய்யுங்க. ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக், நீங்க நாளில் ஒன்றை விட கூட்டினீங்கன்னா அது உங்களுக்கு கைராக இருக்கும். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், பரவாசி, பரவாயில்லை, அதை விட கூட்டினா நல்லா இருக்கும். அப்ப மூணில் ஒன்று பரவாயில்லை, அதை விட கூட்டினா நல்லா இருக்கும். யா ரசூலல்லாஹ், என்ற முழு துஆவையும் உங்களுக்கு ஸலவாத்தாகவே ஆக்குறேன். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இதன் தக்ஃபி ஹம்மக் வ தக்ஃபிர் வ தக்ஃபர் ذுனூபக், அதாவது அந்த அவ்வாறு நீங்க செய்வீங்கன்னா உங்களோட கவலை எல்லாம் போய்விடும், உங்களுடைய முழு பாவமும் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். ஆகையால அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு நம் அனைவரையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவர்களாக முஹப்பத் வைத்த நல்லடியாருடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எம் அனைவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எம் அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து மன்னித்திடுவாயாக, எம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக, எல்லா நேரத்திலும் நீ விரும்புறமாய் நடந்து கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை நேசித்த நல்லடியார்களாக எம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.